நேத்து எங்க வீட்டுக்காரு வேலையிலேருந்து வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா, நேந்திர பழம் வாங்கிட்டு வந்திருந்தாரு. அப்போதைக்கு அது வந்து பழுக்கவே இல்ல. பழம்பொரி செய்யணும்னா நல்லா பழுத்திருக்கணும். ஸோ இன்னைக்கு ஒரு 2 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு தான் வந்து பழம்பொரி நாங்க செஞ்சிருந்தோம். நான் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே மாவு எல்லாத்தையுமே கலக்கி வச்சுட்டாங்க நாத்தனாரு. இந்த மாவுல வந்து என்னென்ன சேர்த்தாங்கன்னு சொல்றேன். மைதா மாவு, அதுக்கப்புறம் கொஞ்சமா வந்து மஞ்சள் தூள் கலருக்காக முட்டையோட வெள்ளைக்கரு வந்து சேர்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சுகரு, அதாவது சர்க்கரை. அவ்வளோதான். இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டு, இப்போ வந்து நம்ம பழத்த ஸ்லைஸாக கட் பண்ணி, அதை வந்து இந்த மாவுல வந்து டிப் பண்ணி, அதுக்கப்புறம் ஒண்ணு ஒண்ணா போட்டு எடுத்தா சூப்பரா வந்து பழம்பொரி வந்து ரெடி ஆயிடும். ரொம்ப பழுத்துட்டு இருந்ததுன்னா, கண்டிப்பா வந்து நேந்திர பழம் ரொம்ப பழுத்துட்டு இருந்ததுன்னா, இந்த மாரி பழம்பொரி வந்து கண்டிப்பா பண்ணுவாங்க. ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். பலாப்பழம் வந்து நல்லா பழுத்துட்டு இருந்ததுன்னா, அடை செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். அதே மாரி தான் இந்த பழத்தில. கடைசியா மாவு கொஞ்சம் மிச்சம் இருந்தது. அத இந்த மாரி தான் நான் போண்டா மாரி சுட்டு எடுத்துட்டேன். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பார்த்ததற்கு நன்றி.